விடியா திமுக அரசின் ஊழல்களை தொடர்ந்து மக்களிடத்தில் அம்பலப்படுத்தும் சவுக்கு மீடியா ஊடகத்தை முடக்கும் முனைப்பில் அந்நிறுவன ஊழியர்கள் மற்றும் வாசகர்களை குறிவைத்து காவல்துறையை ஏவி பொய் வழக்குகளில் கைது செய்யும் விடியா அரசின் அராஜக போக்கிற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் செய்து. விடியா திமுக அரசினுடைய ஊழல்களை தொடர்ந்து மக்களிடத்தில் அம்பலப்படுத்தி வரக்கூடிய சவுக்கு மீடியா ஊடகத்தை முடக்கும் முனைப்பில் அந்த நிறுவன ஊழியர்கள் மற்றும் வாசகர்களை குறிவைத்து காவல்துறையை ஏவி பொய் வழக்குகளில் கைது செய்யும் விடியா திமுக அரசினுடைய அராஜக போக்கிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் எக்ஸல பதிவில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளை தன் கைக்குள் வைத்துக் கொண்டு தான் ஏதோ நல்லாட்சி வழங்குவது போல ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கி அந்த மாய உலகத்தில் திரு ஸ்டாலின் அவர்களை திளைத்துக் கொண்டிருப்பதை நான் அடிக்கடி சுட்டிக்காட்டி வந்துள்ளேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதனை மீறி சில ஊடகங்கள் இந்த விடியா திமுக ஆட்சியினுடைய அவலங்களை மக்களிடத்தில் அம்பலப்படுத்தினால் தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையை ஏவி பொய் வழக்குகளால் முடக்க முயற்சிப்பது திமுகவிற்கு உரிதான அராஜக பாசிச குணம் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். சவுக்கு மீடியாவினுடைய ஊழியர்கள் மற்றும் வாசகர்கள் மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஏவல்களை உடனடியாக கைவிட்டு மக்களாட்சியினுடைய 4ஆம் தூணான ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளுடைய சுதந்திரமான செயல்பாட்டை உறுதி செய்யுமாறு விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சரை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.